இந்த ரைடு போகிறதே வந்துட்டு ஒரு தனி ஹாப்பினஸ்ங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக நிற்கிறேங்க. இதாங்க வால்பாறை என்ட்ரன்ஸ். ஏமாற்றிட்டாங்க, ஸ்கேம். உங்களுக்கு வரப்போ ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரேன். வரட்டா? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் வீட்டுக்கு சூர்யா. என்னடா ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு நிற்கிறிய, ட்ரிப் கிளம்பிட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இப்போ நம்ம ட்ரிப் தான் கிளம்பிட்டோம். எங்கே போக போகிறோம், யார் யார் போக போகிறோங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு போக மோட்டோ லாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக வீடியோஸ் யூடியூப்பில் போட்டு வந்துட்டு ஒரு 11 to 12 months கிட்டே இருக்குங்க. அது எதனால் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பல சுச்சுவேஷனால் என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக கொடுக்க முடியல. அது என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ வாங்க, நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு பறக்க வேண்டியதான். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அவுட்ரு வந்தாச்சு. இது வந்துட்டு பொள்ளாச்சி ஹைவேஸு. நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை தான் போக போகிறோம். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன், இன்னொருத்தன் வந்து விக்கி விலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வந்துட்டு திருச்சியிலேருந்து அப்படியே பொள்ளாச்சியில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பொள்ளாச்சி வந்துட்டாங்க. அவன் இப்போ கூத்து என்னன்னா, அவன் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் மேலே இருக்குங்க. நான் வந்து இந்த மோட்டோலாக்காக இந்த செட்டப் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நான் இப்போ தான் வந்துட்டு கிளம்பி இப்போ தான் 23 கிலோமீட்டரே வந்திருக்கோம். இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குங்க பொள்ளாச்சிக்கு. மாப்பிள்ளை நான் கிளம்பும் போதே மாப்பிள்ளை கால் பண்ணி எங்கடா வண்டியாடான்னு கேட்டால், நான் வந்துட்டேன்டா 15 கிலோமீட்டர் தான், இன்னும் வந்துடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. மணி வந்து 4:30 ஆகுது. பாவம் மாப்பிள்ளை நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு உக்காந்துருப்பான். ஆக்சுவலாக லாக் பண்ணி ட்ரிப்பு போயே வந்துட்டு ஒரு வருஷம் இருக்குங்க. ஒரு வருஷம் ஆக போகுது. கரெக்டாக ஒரு 11 months இருக்கும். 11 to 12 months அந்த ரேஞ்சில் இருக்குங்க. அதனால் கோப்ரோ செட்டப்பு அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்மெட்டு அதெல்லாம் கழட்டி மாட்டி அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் நைட்டே பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் பண்ணலை. சரி காலைல பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. ஹெல்மெட்டும் பார்த்துட்டிங்கன்னா, நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து புது ஹெல்மெட்டுங்க. என்னோடய பழைய ஹெல்மெட் வந்து தொலைஞ்சிருச்சு. அது நான் கூட ஆல்ரெடி மவுண்ட் வந்து எப்போதுமே மாட்டியே தான் இருக்கும். எப்போதுமே மாட்டியே இருக்கனால நான் வந்துட்டு ஈஸியாக கோப்ரோ மட்டும் எடுத்து மாட்டினா போதும். ஆனால் இதில் வந்துட்டு புது ஹெல்மெட்னால மவுண்டெல்லாம் வந்துட்டு அந்த பேடிங்ஸ்லாம் கழட்டி மவுண்டெல்லாம் ஃபிட் பண்ணி அதெல்லாம் வந்து பெரிய வேலை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 26 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ, மழை மட்டும் வேகமாக வந்துடவே கூடாது. நான் திரும்பி கோப்ரோ எடுத்து உள்ளே வச்சுட்டு திரும்ப மாட்ட முடியாதுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். மழையில் நனைஞ்சா வேறு என்ன ஆகும்னு தெரியல. இந்த மைக்குமே நான் வந்துட்டு டெஸ்ட்டே பண்ணலைங்க இன்னும். இது எந்த அளவுக்கு இப்போ ஆடியோ கேட்டுட்ருக்கு என்னங்கிறது நான் போயிட்டு வீடியோ பார்த்தா தான் எனக்கே தெரியும். மழை ஓரளவு நல்லாவே பெய்யுது. ஆனால் ரொம்ப மாதங்கள் கழித்து இந்த ரைடு போகிறதே வந்துட்டு ஒரு தனி ஹாப்பினஸ்ங்க. அப்படியே இந்த ரைடிங் சூட் போட்டோன்னே அப்படியே ஒரு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக அப்படி இருந்துச்சுங்க. இந்த அயன்மேனுக்கு அவன் அயன்மேன் சூட் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. மழை ரொம்ப வேகமாக வருது. இதுக்கு மேலே கோப்ரோ வெளியே இருந்தால் ரொம்ப ரிஸ்க்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்களேன், ஒயரிங் இதெல்லாம் வந்து மைக் ஒயர், இதெல்லாம் வந்து ஒயர் போச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. ஸோ நான் கழட்டி உள்ளே வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பொள்ளாச்சி போயிட்டு மாப்பிள்ளையை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி மாப்பிள்ளையை பார்த்தாச்சு. எவ்வளோ நேரம்டா இருக்கும் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக நிற்கிறேங்க. நான் வந்து உனக்காக அங்கே நின்றுட்டு இருந்தேன் 2 மணி நேரமா. நீ வந்து கரெக்டாக அட்ரஸ் அனுப்பாம போலையான அந்த அளவுக்கு எடுத்துட்டாரு. இங்கே வந்து சார்ஜ் போட்டு சரியான மழை டிராஃபிக்கு. எவ்வளோ தூரம் திருச்சியில் நீங்க? எனக்கு வந்து மொத்தமாக 260. இந்த இடத்துக்கு எவ்வளோ தூரம்? இப்போ எனக்கு வந்துன்னா 212. இங்கே வரத்துக்கு 210 வச்சுக்கோ. 200 கட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பேகெல்லாம். ஆமாம் கைஸ், இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. இப்போ தான் நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு பொள்ளாச்சிலேருந்து கிளம்புறோம். பொள்ளாச்சி தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்போம். இன்னும் வால்பாறைக்கு பார்த்தீங்கன்னா
49 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். 49 கிலோமீட்டர் இருக்குது வால்பாறைக்கு. மாப்பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக நின்றுருக்கான். ரொம்பவே லேட் ஆயிடுச்சு கிளம்பி வர. ஏண்டா ஒரு வருஷம் ஆக போதில்ல நம்ம ட்ரிப் போய். நானும் சொல்லிட்டு தான் நாளைக்கு 14 ஆக்சுவலி போன வருஷம் நாளைக்கு டேட்டில் நம்ம கிளம்புறோம். அதான் ஒரு வருஷம் ஆக போகுது. ரைடிங் ஷூட்லாம் போட்டோன்னு அப்படியே ஒரு மாதிரி எனக்கு குஷியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ரைடு போகிறோன்னு. நானும் அப்படிதான் காலையில் சீக்கிரம் ஏன் நான் வந்து கிட்டத்தட்ட 1 மணிக்கு என்னமோ வந்து 1:30க்கு என்னமோ நான் ஸ்னாப் போட்டேன் நூடுல்ஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சும்மா போய் ஃபோன் பார்த்துட்டேன்னா எப்படி தூங்குன்னு தெரியல. ஓகேவா, 4 மணிக்கு தான் எழுந்துட்டேன். 4 மணிக்கு அலறோம். அப்படி அலற விட்டேன். வீட்டில் ஒரே கத்துறாங்க, என்னடா 4 மணிக்கு அலற விட்டு அந்த அளவுக்கு போச்சு. கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் வருங்க. கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ஹைவேஸ் தான் ஃபுல்லாக. வரதே தெரியாது, ரொம்ப சீக்கிரமாக வந்துடலாம். இதுக்கு மேலே பொள்ளாச்சிலேருந்து வால்பாறைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு. பாருங்க, மழை செம்மையாக தெரியுது. வேறு லெவலில் இருக்குது அந்த வியூ. இப்போ தாங்க நான் ஆடியோ கேட்டு பார்த்தேன். ஆடியோ வந்து கிளியராக தான் இருக்குது. பட் ஏதோ ஒரு இடத்துல இல்லை, அப்பப்போ மட்டும் ஒரு நாய்ஸ் மட்டும் ஒன்று வருது. ஆனால் அது எதுலேருந்து வருது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம். வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். திரும்ப அடுத்து போய் ரூமில் போயிட்டு திரும்ப பார்த்தா தான் தெரியும். ஒரு மாதிரி டக் 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 அந்த மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு மட்டும் வந்துகிட்டே இருக்குது. மித்தபடி வாய்ஸ் கிளியராக தான் கேட்குது. பார்ப்போம். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு. சூட்டு பேலுக்கு காதே கேட்க முடியும். ஸ்வெட்டரா இல்லை, ஒன்னே வெயிலையும் தாங்கும், மழையிலையும் தாங்கும், எல்லாத்துலேயும் தாங்கும். நான் எல்லாத்துலேயும் இருப்பேன் வச்சுட்டு. ஆக்சுவலாக பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு வால்பாறை போயிட்டு ரூம் தேடி கண்டுபிடிச்சி ஸ்டே பண்ணவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 6:30 கிட்ட ஆக போகுது. ஸோ இருட்டிடும், எந்த இடத்தையும் பார்க்க முடியாது. நாளைக்கு வந்துட்டு வால்பாறை வந்துட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு, வால்பாறையில் பெருசாக ஒன்றும் அவ்வளோ இடம் கிடையாது, ஆனால் நல்லாயிருக்கும் வால்பாறை. நான் நிறையா வாட்டி போயிருக்கேன் ஆல்ரெடி. 7th heaven. இடமும் 2 நாள் அப்படி பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. ஸ்டே பண்ணி பார்க்குற அளவுலாம் இடம் கிடையாது. ஒரு நாள். நாளைக்கு வால்பாறையை சுற்றிட்டு நாளைக்கு நைட்டுக்குள்ளே அந்த மாதிரி அதிரப்பள்ளி போயிடுவோம். அதிரப்பள்ளி போயிட்டு நாளான்னைக்கு வந்து அதிரப்பள்ளியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி. அதுதான் இப்போதைக்கு பிளானு. பட் ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஸோ என்னன்னு பார்ப்போம். இப்போதைக்கு தான் பிளான், எந்த சேஞ்சஸும் இல்லை. மழை வேற மறுபடியும் வர ஆரம்பிக்குதுங்க. நான் எப்போல்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறேனோ அப்போ மழை நின்றுது. நான் எப்போல்லாம் எடுத்து கோப்ரோ மாட்டுறேனோ அப்போ மழை பெய்யுது. இந்த ட்ரிப்பில் நான் என்னோடய பாய்ஸ் எல்லாம் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேங்க. எங்கள் பாய்ஸ்லாம் இருந்தாலே எங்களோட அந்த அட்ராசிட்டி லெவலே வேறு. இந்த டைம் யாருக்கும் வந்து டைம் ஒத்து வரல, நாள் ஒத்து வரல. ஸோ நானும் மாப்பிள்ளையும் வந்துட்டு vlog எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம போவோம். இந்த மந்த் லாஸ்ட்டில் இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங் ஏதாவது பெருசாக பிளான் பண்ணிட்டு பாய்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஆனால் அவங்க இல்லாது வந்து ஒரு மாதிரியே இருக்குங்க. எப்போவுமே வந்துட்டு நாங்கள் ட்ரிப்பு போனால் கண்டிப்பாக ஒரு 6 பேர் அதுக்கு மேலே தான் போவோம். ஸோ அப்படி இருந்துட்டு இப்போ ஒரு 3 பேர் மட்டும்னா ஒரு மாதிரி
ஒரு இதாக தான் இருக்குது. இதுவுமே வந்துட்டு மாப்பிள்ளையுமே பின்னாடி இருக்கான்ல மாப்பிள்ளை பில்லியன், அவனுமே வந்துட்டு வரதா பிளானே கிடையாது. அவன் லாஸ்ட் நேரத்தில் வரேன்னா நானும் சோலோ ரைடாக தான் வர வேண்டியது. மாப்பிள்ளை அங்கே திருச்சியிலேருந்து இங்கே வர்றது, நான் இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. 2 பேரும் சோலோ ரைடு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்தா மாப்பிள்ளை வந்து லாஸ்ட் நேரத்தில் வரேன்ட்டான். ஸோ வாடா அப்படின்ட்டு அவனையும் ஏற்றி போட்டு வந்தாச்சுங்க. இதுதான் ஆலியார் டேம். இதாண்டா ஆலியார் டேமு. இங்கே மீன் நல்லாயிருக்கும்டா. மீன் இந்த கடையில் மீன் நல்லாயிருக்கும். நான் வால்பாறை நிறைய வாட்டி வந்திருக்கேன். வந்தது இல்லையா நீ வால்பாறை? இதுவரை வால்பாறை வந்தது இல்லையா? நான் காலேஜ் படிக்கிறப்ப நிறையா சும்மா வருவோம். வால்பாறை ஊட்டிலாம் எங்களுக்கு ரொம்ப பக்கம் இல்லை. வரும்போது டைம் இருந்தா இங்கே பொள்ளாச்சியில் ஒரு இடம், பொள்ளாச்சிக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது, அது போவோம். மாப்பிள்ளை கூட பார்த்தீங்கன்னா சோலோவாக ரைட்லாம் போயிருக்காங்க. ஒரு வாட்டி கொடைக்கானலுக்கு வந்து கூப்பிட்டே இருந்தான். எங்கள் யார்கிட்டையுமே இப்போ பட்ஜெட் இல்லை, 4 ஒத்து வரல. இங்கே பாருங்கள் வியூ செம்மையாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஏன்னா அது வந்து எனக்கே ரொம்ப இப்படி அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ கோப்ரோவில் கவர் ஆகுதா இல்லையான்னு தெரியல. கவர் ஆகும் தான் நினைக்கிறேன். அதுதாங்க மாப்பிள்ளை வந்து ஒரு வாட்டி சோலோவாக ரைட் போயிருக்கான் கொடைக்கானலுக்கு. கூப்பிட்டே இருந்தான், எங்களை யாராலையும் வர முடியல. அவன் பாட்டு கிளம்பி போயிட்டாங்க ஜாலியாக. ஆனால் நான் வந்து சோலோ ரைட்லாம் போனதே கிடையாது. ஏன்னா எனக்கு சோலோவாக ரைட் பண்ண பிடிக்கும். ஆனால் இதே மாதிரி பக்கத்து வண்டியிலே யாரோ சோலோவாக ரைட் பண்ணணும் கூட, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக. வெல்கம் டு யானைமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி. ஆமாம், என்ட்ரி தெரில, 15 நினைக்கிறேன், தெரியல எவ்வளோன்னு. இதாங்க வால்பாறை என்ட்ரன்ஸ். என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ என்னன்னு போய் கேட்போம். கையில் இருக்கா? 500 ரூபாய் தானே இருக்குது. மூணு பேர். என்னது ஒரு ஆளுக்கு எவ்வளோ? எப்படி போடுறாங்கன்னா 3 பேர் 30 ரூபா ஒரு ஆளுக்கு. அது நம்ம வண்டி. சரி, 100 ரூபா என்ன கணக்கு? ஒரு ஆளுக்கு 30 ரூபா. 30 90 60 90 ரூபா. 10 ரூபா வண்டிக்கா. என்ன கணக்கு? என்னடா 5 ரூபாயாடா வண்டிக்கு? என்னடா கணக்கு? ஆனால் பில்லு 20 ரூபா போட்டிருக்கேன். ஏமாத்திட்டாங்க, ஸ்கேம். பாருங்க மக்களே, 20 ரூபா அடிச்சிட்டாங்க. சீட் பண்ணுறேன். இங்கே போய் கேட்டால் என்னத்தமா சொன்னாங்க? கணக்கு கேட்டால் என்ன சொன்னார்? நீங்கள் லேட் டைமில் வரீங்க போட்டார் 10 சரி வா போ. சரி, நம்பர் பிளேட்லன்ட்டு வா, அதை கேட்கறதுக்கு முன்னாடி கிளம்பிடுவோம். நம்பர் பிளேட்டில் ஏறு. வால்பாறையில் வந்துட்டு 9th ஏர்பின் பெண்ட் வந்துட்டு அங்கேருந்து வியூ வந்து சூப்பராக இருக்கும். இப்போ போயிட்டு பார்ப்போம். என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 80 ரூபாங்க.
ரூபா பில்லை போட்டிருக்கு. ஆனால் அவங்க வந்து எங்கள்கிட்ட 100 ரூபா வாங்கினாங்க. கேட்டால் ஒரு ஆளுக்கு 30 ரூபான்றாங்க. அப்படியே இருந்தாலும் மீதி 10 ரூபா தரணும். மீதி 10 ரூபா தரல. ஆனால் பில்லில் 80 ரூபா தான் இருக்குது. கேட்டால் எவ்வளோ என்னன்னு கேட்டால் நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க அதுக்காக அப்படின்றாங்க. என்ன கதைன்னு தெரியல. இதுதாங்க வால்பாறையோட மங்கி ஃபால்ஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏய் வாடா. க்ளோஸ்டாக இருக்குங்க, டைம் ஆகிட்டனால நினைக்கிறேன். மங்கி ஃபால்ஸும் நல்லா இருக்குங்க, வரம்ப டைம் இருந்தால் பார்ப்போம். வால்பாறையில் மேலே கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ ஏன்னா கீழே மழையாக தான் இருந்துச்சு, வர வழிலாம் ஃபுல்லாக. மேலே எப்படி மழை பெய்யுதா இல்லையான்னு தெரில. மழை பெஞ்சிட்டேவும் இருந்தால் கடுப்புங்க. இப்போ ஹில்ஸ் ஓட்டியே ரொம்ப நாள் ஆகுதுங்க. ஹில்ஸ் ஓட்டுறது ஒரு தனி ஃபீல். அது வந்து பைக்கர்ஸுக்கு தெரியும். டிராஃபிக் ஷீரோவில் வேறு வந்துட்டு செயின் வேறு சவுண்டு வருதுங்க. மலையில் வந்தனால அந்த மண்ணெல்லாம் அடித்தனால ஏதோ சவுண்டு வருது. ஸோ நாளைக்கு போயிட்டு என்னென்னு செயினை க்ளீன் பண்ணிட்டு லூப் அடிக்கணும், ஏதாவது மெக்கானிக் கடைக்குள்ளே போயிட்டு. வால்பாறையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஏர்பின் பெண்டுன்னு பார்த்தீங்கன்னா 40 ஏர்பின் பெண்டுங்க. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டையே கிராஸ் பண்ணுறோம். என்னடா? சரி சரி பாரு. மாப்பிள்ளை வந்துட்டு இதாங்க ஃபஸ்ட் டைமு வால்பாறைக்கு, அதனால் கொஞ்சம் பொறுமையாக போட பார்த்துட்டே போகலாம் அப்படின்றோம். பாய்ஸ் வந்திருந்தாங்கன்னு வைங்க, நாங்கள் கீழேருந்து ஹில்ஸ் ஆரம்பித்து இந்த இடத்துக்கு வரத்துக்குள்ளே 7 வாட்டி 6 வாட்டி ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க நேரம். அங்கே நல்லா இருக்குது, அந்த இடம் நல்லா இருக்குது, இந்த இடம் நல்லா இருக்குன்னு ஃபோட்டோ வீடியோ எடுக்க. ஹாய். சரி சரி. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய். ஐயோ இங்கே பாரு வெறிக்கிறான். ப்ரோஸ்க்குலாம் ஹாய் சொல்லு. ஆ இதே கை கொண்டு போய் எங்கள் பேர் டே டே. ஹாய் ப்ரோ. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ண. சரி சரி. நவுத்து இவங்களுக்கு எதாவது இருக்காடா சாப்பிட? எனக்கே ஒன்றும் இல்லைடா. ஐயோ நீங்கள் போடுற எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. பட்ட ஃபோனை பிடிங்கிற போது அப்புறம் அது யூஸ் பண்ணும் இன்ஸ்டாகிராம்லாம். மாதேஷ் இதுங்களோட போய் கார்றா. இதுங்களோட போய் கார. பின்னாடி இந்த புடுங்க பார்ப்பாங்க. சரி கிளம்போ. தங்கங்களா பாய். உங்களுக்கு வரப்போ ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரேன். வரட்டா? வா போ. மாப்பிள்ளையோட கோப்ரோ வேறு ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு போலங்க. ஏதோ கோடு உழுவுதுன்றான், என்னன்னு தெரில. மேலே போய் பார்த்தா தான் தெரியும். லாஸ்ட் டைம் வயநாடு போயிருந்தோங்க. அப்போ வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறப்ப மாப்பிள்ளை வந்துட்டு கோப்ரோ ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூலில் விட்டு எடுத்துட்டான். அதுக்கு வந்து அந்த வாட்டர் கேஸ் கவரும் போடல. நார்மலாகவே கோப்ரோ உள்ளே விட்டு எடுக்கவும் அது ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சுங்க. வரவே இல்லை. ஒரு 2 வாரம் வந்து ஆனே ஆகலை கோப்ரோ. அதுக்கு மேலே ஆன் ஆச்சு. இப்போ ஏதோ லைன் மாதிரி வருதுன்றான். இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கு மேலே ஆன் ஆகி இப்போ ஏதோ லைன் மாதிரி வருதுங்கிறான்.
இதாங்க 9th Hairpin Bend. வியூ பாருங்கள், இங்கேருந்து செமையாக இருக்குங்க 9th Hairpin Bendலேருந்து வியூ. பாருங்க, இந்த ரோட்லேருந்துலாம் தான் நம்ம வந்திருக்கோம். கைஸ் அவ்வளோதான், இருட்டிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு vlog வந்து பெருசாக கண்டினியூ பண்ண முடியாது. ஓகே கைஸ், இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுது. ஃபைனலி நாங்கள் ரூம் வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் 7:30 ஒரு 8 அந்த டைமிங், 7:30 to 8 அந்த டைமிங்கில் வந்து நாங்கள் வால்பாறை ரீச் ஆகிட்டோம். பட் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஹவர்ஸுக்கு மேலேயே நாங்கள் ரூம் தேடிருப்போங்க. வால்பாறையில் எங்கேயுமே ரூம் கிடையாது. நாங்கள் வந்து வால்பாறையில் போய் ரூம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரூம்லாம் புக் பண்ண கிடையாது. அந்த தைரியத்தில் வந்துட்டோம், எடுத்துடலாம் எப்படி கிடச்சிரும்னு சொல்லிட்டு. அதாவது சீசன் டைமுங்கிறனால ஃபுல்லாகிடுச்சுங்க, எங்கேயுமே ரூம் கிடையாது, எல்லா ரூமே ஃபுல்லு. கடைசியில் ஒரு ரூம் இருந்துச்சுங்க, அதுவுமே வந்துட்டு நாங்கள் 3 பேர் வந்தோம். 3 பேர்த்துக்கு வந்து 3700 அந்த இருங்க, நான் அந்த ரூம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாய்ஸ் உள்ளே தான் இருக்காங்க. இதாங்க ரூமு. ஏன்டா இப்படி காந்துருக்கீங்க? எப்படி இருந்துச்சுடா ரூம் தேடி அலைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்? வந்துட்டோம்ல. லேட்டா நான் அப்பயே சொன்னேன், சீக்கிரம் கிளம்புடா, நம்ம ரூம் வேற பார்க்கணும். நான் அலைய விட்டுட்டாங்க, மழைங்க, சரியான மழை, ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். எல்லாம் எங்கள் பேக்குள்ளே வச்சிருந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே நனைஞ்சிருச்சுங்க. எல்லா ட்ரெஸ்ஸையும் காய போட்டிருக்கோம். ஆனால் வால்பாறை கிளைமேட் வந்துட்டு சரியான கிளைமேட்டுங்க. நீங்கள் இந்த டைமில் ஜூலை மந்த் இந்த டைமில் வந்தீங்கன்னா கிளைமேட் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதாங்க. நாளைக்கு நான் இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலைல நாங்கள் வந்துட்டு வால்பாறை சுற்றிட்டு அதிரப்பள்ளி போவோமா இல்லைன்னு தெரியல. ஸோ நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து இதுலேயே வந்துட்டு எங்களுக்கு பட்ஜெட் வந்துட்டு ஒரு ஆளுக்கே 1.something வந்துடுச்சு ரூமுக்கே. 3.5 ரூமுக்கு. ஸோ அது என்னென்னு நான் இன்னும் கனெக்ட் பண்ணல, என்னன்னு காலைல தான் கனெக்ட் பண்ணால் தான் என்னன்னு தெரியும். ஸோ நாளைக்கு என்ன கதை பார்ப்போங்க. இந்த ரூமோட டீட்டெயிலு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இதோ நான் அந்த லாகின் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிக்கோங்க. எல்லாத்துக்கும் டாட்டா, பை பை, டேக் கேர்.